ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் தேம்பாவணி 10th ஸ்டாண்டர்ட் நியூ புக்கில் இருக்கிற தேம்பாவணி பார்க்க போகிறோம். லாஸ்ட் வீடியோவில் 12th ஸ்டாண்டர்ட் ஓல்டு புக்கில் இருக்கிற தேம்பாவணியை பற்றி பார்த்துருப்போம். அது வந்து பார்ட் 1 வீடியோவில் இருக்குது. ஸோ பார்ட் 1க்கான வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் நான் கொடுக்குறேன். ஸோ அதை பார்க்காதவங்க பார்த்துட்டு இந்த வீடியோவை கண்டினியூ பண்ணுங்கள். இது உங்களுக்கு ஈஸியாக புரியும். ஸோ வாங்க இன்னைக்கு 10th புக்கில் இருக்கிற தேம்பாவணி கண்டென்ட்டை பார்த்துடலாம். ஸோ ஃபஸ்ட்டு பாருங்கள், நூல்வெளி வீரமாமுனிவரை பற்றி பார்க்கலாம். தேம்பா கூட்டல் அணி என பிரித்து வாடாத மாலை என்றும், தேன் கூட்டல் பா கூட்டல் அணி என பிரித்து தேன் போன்ற இனிய பாடல்களின் தொகுப்பு என்றும் இந்நூலுக்கு பொருள் கொள்ளப்படுகின்றது. அதாவது தேம்பாவணிய 2 வகையா பிரிக்கலாம். இங்க பாருங்க, தேம்பா கூட்டல் அணி, இன்னொன்னு தேன் கூட்டல் பா கூட்டல் அணி. தேம்பா கூட்டல் அணி அப்படின்னா அதுக்கான பொருள் வாடாத மாலை அப்படின்னு அர்த்தம். தேன் கூட்டல் பா கூட்டல் அணி அப்படின்னு பிரிச்சோம்னா தேன் போன்ற இனிய பாடல்களை உடைய தொகுப்பு அப்படிங்கிறது பொருள். இதை பார்த்துக்கோங்க, பிரித்து எழுதுகையில கேட்பாங்க. தேம்பாவணி பிரித்து எழுதுக அப்படின்னு கேட்டுட்டு உங்களுக்கு ரெண்டுமே ஆப்ஷன்ல கொடுத்து குழப்ப மாட்டாங்க. ஏதாவது ஒண்ணுதான் கொடுப்பாங்க. ஸோ நீங்க ரெண்டுத்தையுமே வந்து நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்தது பாருங்க, கிறிஸ்துவின் வளர்ப்பு தந்தையாகிய சூசையப்பர் என்னும் யோசோப்பினை, அதாவது வளனை பாட்டுடை தலைவனாக கொண்டு பாடப்பட்ட நூல் இது. தேம்பாவணி நூல் கிறிஸ்துவோடைய வளர்ப்பு தந்தை சூசையப்பர், யோசோப் அப்படி இல்லைன்னா வளன், இந்த 3 பேர்ல எது கொடுத்தாலுமே வந்து நீங்க ஆன்சர் பண்ணணும். எல்லாமே ஒண்ணுதான், சரிங்களா? கிறிஸ்துவனுடைய வளர்ப்பு தந்தை சூசையப்பர் என்னும் யோசோப், பிராக்கெட்ல வளன்னு கொடுத்திருக்காங்க. பாட்டுடை தலைவனாக கொண்டு பாடப்பட்ட நூல் தான் இந்த தேம்பாவணி. அடுத்தது இது நம்ம 12th புக்ல பார்த்திருந்தோம். இப்பெருங்காப்பியம் 3 காண்டங்களையும் 36 படலங்களையும் உள்ளடக்கி 3615 பாடல்களை கொண்டுள்ளது. 3 காண்டங்கள், 36 படலங்கள், 3615 பாடல்கள் தேம்பாவணியில இருக்கு. அடுத்தது பாருங்க, இது வந்து ஆசிரியரை பற்றிய நூல்வெளி, இது வந்து நூல் பற்றிய நூல்வெளி. இப்ப பாருங்க, வீரமாமுனிவர் தானே தேம்பாவணி எழுதினாரு, அவரை பத்தி பார்த்துடலாம். 17ஆம் நூற்றாண்டில் படைக்கப்பட்டது தேம்பாவணி. இது கொஸ்டின் கேட்பாங்க. தேம்பாவணி எந்த நூற்றாண்டில் படைக்கப்பட்டது? 17ஆம் நூற்றாண்டு. இக்காப்பியத்தை இயற்றியவர் வீரமாமுனிவர். தேம்பாவணி காப்பியத்தை இயற்றியவர் வீரமாமுனிவர். இவரது இயற்பெயர் கான்ஸ்டான்சு ஜோசப் பெஸ்கி. வீரமாமுனிவரின் இயற்பெயர் என்ன அப்படின்னு கேட்பாங்க. கான்ஸ்டான்சு ஜோசப் பெஸ்கி அப்படிங்கிறதா இவருடைய இயற்பெயர். அடுத்தது, தமிழின் முதல் அகராதியான சதுரகராதி தொன்னூல் விளக்கம் இலக்கண நூல், அதாவது தொன்னூல் விளக்கம் இலக்கண நூல் அப்படின்னு சொல்றாங்க. சிற்றிலக்கியங்கள், உரைநடை நூல்கள், பரமார்த்த குரு கதைகள், இது வந்து ரொம்ப ஃபேமஸான கதை. இது வந்து நீங்க படிக்கலன்னா ஃப்ரீ டைம்ல படிச்சு பாருங்க. அடுத்தது பாருங்க, மொழிபெயர்ப்பு நூல்கள் ஆகியவற்றை இவர் படைத்துள்ளார். ஸோ இதெல்லாம் வந்து வீரமாமுனிவர் படைத்த நூல்கள். என்னென்னு இன்னொரு தடவை பார்க்கலாம் பாருங்க. தமிழின் முதல் அகராதியான சதுரகராதி, இதை கேட்பாங்க. தமிழின் முதல் அகராதி எது அப்படின்னா சதுரகராதி. சதுரகராதியை இயற்றியவர் யார் அப்படின்னா வீரமாமுனிவர். ஸோ இதை நல்லா பார்த்துக்கணும். அடுத்தது, தொன்னூல் விளக்கம், சிற்றிலக்கியங்கள், உரைநடை நூல்கள், பரமார்த்த குருகதைகள், மொழிபெயர்ப்பு நூல்கள் ஆகியவற்றை இவர் படைத்துள்ளார். ஸோ இதுதான் வந்து வீரமாமுனிவரை பற்றின அந்த நூல்வெளி. நெக்ஸ்ட் பாருங்க, இதுல இஸ்மத் சன்னியாசி அப்படின்னு வீரமாமுனிவர் ஒரு பட்டம் வாங்கியிருப்பாரு. இது ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினா கம்பைன்டு டெக்னிக்கல் எக்ஸாம்ல கேட்டிருந்தாங்க, சரிங்களா? ஸோ எடுத்தோடனே ஃபர்ஸ்ட் கொஸ்டினா அந்த கொஸ்டின் பேப்பர்ல இருந்ததே இதுதான். ஸோ வாங்க இதுல என்ன சொல்லியிருக்காங்கிறத பார்க்கலாம். வீரமாமுனிவர் திருச்சியை ஆண்ட சந்தா சாஹிப் என்னும் மன்னரை சந்தித்து உரையாடுவதற்காக 2 மாதங்களில் உருது மொழியை கற்றுக்கொண்டார். வீரமாமுனிவர் சந்தா சாஹிப் அப்படிங்கிற ஒரு மன்னர், இவர் திருச்சியை ஆட்சி செய்து கொண்டிருந்த மன்னர். இவரை சந்திக்கிறதுக்காக 2 மாதங்கள்ல உருது மொழி கத்துக்கிறாரு. இவருடைய எளிமையும் துறவையும் கண்டு வியந்த சந்தா சாஹிப் இஸ்மத் சன்னியாசி என்னும் பட்டத்தை வீரமாமுனிவருக்கு அளித்தார். வீரமாமுனிவருடைய எளிமையையும் துறவரத்தையும் கண்டு வியந்து போன சந்தா சாஹிப் அப்படிங்கிற மன்னர் இஸ்மத் சன்னியாசி அப்படிங்கிற பட்டத்தை வீரமாமுனிவருக்கு கொடுக்கிறார். அப்போ அந்த இஸ்மத் சன்னியாசி அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, இங்க பாருங்க, இங்க கொடுத்திருப்பாங்க. இந்த பாரசீக சொல்லுக்கு தூய துறவி என்று பொருள். அதாவது இந்த இஸ்மத் சன்னியாசி அப்படிங்கிறது ஒரு பாரசீக சொல். அந்த பாரசீக சொல்லுக்கு பொருள் என்ன அப்படின்னா தூய துறவி. தமிழ்ல தூய துறவின்னு அர்த்தம். இததான் எக்ஸாம்ல கேட்டிருந்தாங்க. இஸ்மத் சன்னியாசி என்னும் பட்டம் பெற்றவர் யார் அப்படின்னு கேட்டாங்க. வீரமாமுனிவர். நமக்கு வரப்போற எக்ஸாம்ல எந்த மன்னர் பட்டம் கொடுத்தாரு அப்படின்னு கேட்க வாய்ப்பு இருக்கு. சந்தா சாஹிப். எத்தனை நாட்கள்ல இவரை சந்திக்கிறதுக்காக வீரமாமுனிவர் உருது கத்துக்கிட்டாரு அப்படின்னு 2 மாதங்கள். அடுத்தது, என்ன மொழி வந்து திருச்சியை ஆண்ட சந்தா சாஹிப் மன்னரை பார்த்து உரையாடுறதுக்காக கத்துக்கிட்டாருன்னா உருது மொழி. அடுத்தது, இஸ்மத் சன்னியாசி அப்படின்னா எந்த மொழி சொல் அப்படின்னா பாரசீக சொல்.
இதெல்லாம் வந்து நல்லா பார்த்துக்கோங்க. ஒரு தடவைக்கு 2 தடவை நீங்க ஒரு 2 to 3 டைம்ஸ் படிச்சீங்க அப்படின்னா, ஈஸியா எளிமையா இது வந்து உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆயிடும். ஸோ இப்ப நம்ம வந்து நூல பத்தின குறிப்பு பார்த்தோம். ஆசிரியர் குறிப்பு பார்த்தோம். அதே மாதிரி வீரமாமுனிவர் ஒரு பட்டம் வாங்கியிருந்தாரு. அது என்னங்கிறதையும் நம்ம பார்த்துட்டோம். ஸோ இப்ப நம்ம பார்க்க போறது இந்த தேம்பாவணி நூல்ல இருக்கிற இலக்கண குறிப்பு. ஸோ வாங்க இதையும் பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் பாருங்க, காக்கென்று. காக்க வென்று என்பதன் தொகுத்தல் விகாரம். காக்கென்று அப்படிங்கிறது காக்க வென்று அப்படின்னு வரணும். அதனுடைய தொகுத்தல் விகாரம் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்தது கணீர் அப்படிங்கிறது கண்ணீர் என்பதன் இடைக்குறை. அப்போ இன் அப்படிங்கிறது வராம இடைக்குறையா இருக்கு. அதனால கணீர் அப்படிங்கிறது கண்ணீர் என்பதன் இடைக்குறை. இதெல்லாம் பாருங்க, டிஃப்ரெண்டா இருக்கு இந்த இலக்கண குறிப்பெல்லாம். நெக்ஸ்ட் பாருங்க, காய்மணி, உய்முறை, செய்முறை. இது என்ன அப்படின்னா வினை தொகைகள். காய்மணி அப்படின்னா காயும் மணி, காய்கின்ற மணி, காய்மணி அப்படின்னு முக்காலத்தையும் உணர்த்தி வரும். அதே மாதிரி இது ரெண்டுத்தையும் நீங்க பாத்தீங்கன்னாலும் புரியும், வினை தொகைகள்ல வரும். நெக்ஸ்ட் மெய்முறை அப்படின்னா வேற்றுமை தொகை. ஏன் வேற்றுமை தொகை அப்படின்னா மெய்யின் முறை. அப்போ இன் அப்படிங்கிற வேற்றுமை உருபு மறைஞ்சு வந்திருக்கு, அதனால இது வேற்றுமை தொகை. அடுத்தது கைமுறை அப்படின்னா மூன்றாம் வேற்றுமை உருவும் பயனும் உடன் தொக்க தொகை. அதாவது கையால் செய்த முறை அப்படின்னு வரும். அப்போ ஆள் அப்படிங்கிற மூன்றாம் வேற்றுமை உறுப்பு மறைஞ்சு வந்திருக்கு. கையால் செய்த, அப்போ செய்த அப்படிங்கிற பயணம் வந்து தொக்கி வந்திருக்கு. தொக்கி அப்படின்னா மறைந்து அப்படின்னு அர்த்தம். கைமுறை அப்படின்னா அதுதான் மூன்றாம் வேற்றுமை உருவும் பயனும் உடன் தொக்க தொகை. நெக்ஸ்ட் என்ன இருக்குன்னு பார்க்கலாம். இங்க பாருங்க, தேம்பாவணி, ஆசிரியர் வீரமாமுனிவர். நெக்ஸ்ட் இந்த முன் நிகழ்வு அப்படின்ட்டு இந்த பாடத்தை பத்தி சிம்பிளா சுருக்கமா இங்க கொடுத்துருப்பாங்கல்ல, அதையும் நம்ம பார்த்துடலாம். மற்றதை நமக்கு பாடல் எல்லாம் தேவையில்ல, நம்ம சிம்பிளா இதை மட்டும் பார்த்துட்டோம்னா கூட போதும். ஏன்னா இதுல இருந்து கொஸ்டின் கேட்கறதுக்கு நமக்கு சான்ஸ் இருக்கு. கிறிஸ்துவிற்கு முன் தோன்றியவர் திருமுழக்கு யோவான். இது கேட்பாங்க. கிறிஸ்துவிற்கு முன் தோன்றியவர் யார்? திருமுழக்கு யோவான். இவரை அருளப்பன் என்றும் குறிப்பிடுவர். திருமுழக்கு யோவான அருளப்பன் அப்படின்னும் சொல்றாங்க. இவரே கிறிஸ்துவின் வருகையை அறிவித்த முன்னோடி. கிறிஸ்துவின் வருகையை அறிவித்த முன்னோடி யார் அப்படின்னா அருளப்பன் என்ற திருமுழுக்கு யோவான். அடுத்தது பாருங்க, வீரமாமுனிவர் தன் காப்பியத்தில் இவருக்கு கருணையன் என்று பெயரிட்டுள்ளார். வீரமாமுனிவர் தன் காப்பியத்தில், அவர் படைத்த காப்பியத்துல என்னன்னு பேர் வச்சிருக்காரு இந்த அருளப்பன் என்ற திருமுழுக்கு யோவானுக்கு அப்படின்னா கருணையன் என்று பெயரிட்டுள்ளார். ஸோ இது மட்டும் நம்ம பார்த்துக்கிட்டா போதும். கொஷின் ஏரியா அப்படின்னா இந்த 5 லைன்ல இருந்து கொஸ்டின் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அவ்வளவுதான். மற்றபடி சொல்லும் பொருளும்லாம் நீங்க இந்த லெசன்ல இருக்கிறத ஜஸ்ட் பார்த்து ரீட் பண்ணிக்கோங்க. இதுல இருந்து சொல்லும் பொருளும்லாம் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ அவ்வளவுதான். தேம்பாவணி 10th ஸ்டாண்டர்ட் புக்ல இருக்கிற கண்டென்ட்டை நம்ம பார்த்துட்டோம். ஏன்னா வீரமாமுனிவர் பத்தி நம்ம சிலபஸ்லயே கொடுத்துருக்காங்க. கண்டிப்பா இதுல இருந்து 2ல இருந்து 3 கொஸ்டின் வரைக்கும் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ்ல கேட்டுட்டு இருந்தாங்க. இதுக்கப்புறமும் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நம்ம என்னென்ன பார்த்தோங்கிறத இன்னொரு தடவை சொல்லிடுறேன். நூல்வெளி பார்த்திருக்கோம். நூலை பற்றிய குறிப்பு, ஆசிரியரை பற்றிய குறிப்பு, அப்புறம் வீரமாமுனிவர் பெற்ற அந்த சிறப்பு பட்டங்கள் என்ன, அடுத்தது நூல்ல இருக்கக்கூடிய இலக்கண குறிப்பு, தேம்பாவணியில இருக்கக்கூடிய இலக்கண குறிப்பு பார்த்திருக்கோம். அடுத்தது என்ன பார்த்திருக்கோம் அப்படின்னா முன் நிகழ்வு. ஃபர்ஸ்ட் 5 லைன்ல இருக்கக்கூடிய அந்த இன்ட்ரோடக்ஷன்ல நமக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல ஒரு சிலதெல்லாம் இம்பார்ட்டண்டா இருந்துச்சு, அதையும் நம்ம பார்த்திருக்கோம். ஸோ இதுதான் 10th ஸ்டாண்டர்ட் புக்ல இருக்கிற தேம்பாவணி. இதை நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஸோ ஃபர்ஸ்ட் பார்ட்டை பார்த்துட்டு இந்த பார்ட்டை பார்த்து கம்ப்ளீட் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம நெக்ஸ்ட் பார்ட்டோட சந்திக்கலாம்.